இங்க 16 வயசே ஆன மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த இந்த படத்தோட ஹீரோனிமே சிட்டியை பார்க்கணுன்ற தன்னோட ஆசைய தன்னோட காதலன்ட்ட சொல்ல அவனுமே சரின்னு சொன்ன உடனே தன்னோட அம்மா கிட்ட ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரா. அவனுமே தனியா வருவான்னு பார்த்தா இவன் தொழில் கத்துக்கிட்ட ஆசான் கிட்ட ஜீப் இருக்கிறதுனால அதுலயுமே வேகமா போயிட்டு வந்துடலான்னு அவரையுமே கூட்டிட்டு வந்திருக்கான். அதை பாக்குற ஹீரோனுமே நீ தனியா தானே வரேன்னு சொன்ன இவரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறா. அந்த காதலனுமே ஹீரோனிய சமாதானப்படுத்தி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனிக்குமே ஆசான பார்த்ததுல இருந்தே பயமாவே இருக்குது. இவங்களுமே கிராமத்தை தாண்டி நகரத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. முறையா சிட்டியை பாக்குற ஹீரோனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்படியே காதலனுமே மால்கெல்லாம் போய் சுத்தி காமிச்சிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அந்த ஆசனுக்குமே ஏதோ ஒரு வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் தனக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஆள் இல்லாத ஒரு பீச்ல போய் விளையாட்டு இருக்காங்க. அதோ ஒருத்த பாத்துக்கிட்டே இருந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பாக்குற இந்த காதலனுமே போய் ஏதாவது கேட்பான்னு பார்த்தா இவனுமே தன்னோட ஆசானுக்கு கால் பண்ணி காப்பாத்துக்கும் சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறான். கரெக்டா அந்த நேரம் போலீஸ் வந்த உடனே அவனுமே போயிடுறான். இப்ப கூட ஹீரோயின் வா நம்ம பஸ்ல வீட்டுக்கு போயிடலாம் சொல்றா. ஆனா இவனுமே தன்னோட ஆசானுக்கு கால் பண்ணி ஜீப்ல தான் கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கையில அந்த காதலனோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் வெளியில போனது ஊருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அதனால இந்த விஷயத்தை அவனுமே ஆசான் கிட்ட சொல்ல அவருமே இந்த டைம்ல ஊருக்குள்ள போனா ரிஸ்க் விடிஞ்ச உடனே ஊருக்கு போலாம் அது வரைக்கும் நைட் இங்கே தங்கி இருக்கலாம் சொல்றாரு. இந்த விஷயத்தை ஹீரோனி கிட்ட சொன்ன உடனே அவளுமே ஏங்கி அழ ஆரம்பிக்கிறா. அப்படியே ஆசானுமே ஒரு லாஜிக் கூட்டு வராரு. அந்த லாஜுமே தப்பான தொழில் பண்ற லாஜுமே தெரியுது. அதை பாக்குற ஹீரோனுமே நான் வரமாட்டேன் என்ன பஸ்ல ஏத்தி விட்டு நான் ஊருக்கு போயிடறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. இந்த காதலனுமே காலையில போய் எதனாலும் பேசிக்கலாம் சொல்ல அப்ப அந்த ஆசானுமே ரெண்டு பேருமே ரூம்குள்ள கூட்டு இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது ரெண்டு பேருமே சத்தம் போடாம இருங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க தங்க நான் வந்து ஜீப்ல படுத்துக்கிறேன் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே நம்ம காதலனுமே ஹீரோனிய சமாதானப்படுத்தலான்ட்டு பக்கத்துல வரும்பொழுது அந்த நேரம் யாரோ கதவு தட்ட சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஆசான் தான். காதலன் கிட்ட உங்க ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கிட்டு எனக்கும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. ஹீரோனிய தனியா விட்டுட்டு போகாதுன்னு சொல்லியுமே இப்ப வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவனுமே ஹீரோனியுமே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். ஆனா அந்த ஆசானை பார்த்து பயந்து பாத்ரூம்குள்ள போய் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. இவனுமே சாப்பாடு கடையை தேடி ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோனியுமே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு ட்ரெஸ் ஃபுல்லா தண்ணி ஊத்திக்கிட்டு அழுதுகிட்டே போய் வீட்டுக்குள்ள நிக்கிறா.